ஹாய் மை ஏஞ்சல்ஸ், இதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நான் பியூட்டி அண்ட் ஹேர் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவேன். நிறைய ரிவ்யூஸ் DIYஸ்லாம் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன ரிவ்யூ பார்க்க போறோம்னா இந்த கோஜி வீட் கிரீம் இதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம ரொம்ப டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இதோட பேக்கேஜிங் வைஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு சிம்பிளான கார்போர்ட் பேக்கேஜிங்ல தான் இருக்கு. இது 50 கிராம் நமக்கு வந்து 376 ருபீஸ்க்கு வந்து தராங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா 376 ருபீஸ்க்கு தராங்க. ஸோ இதோட பேக்கேஜிங் வைஸ் இப்படிதான் இருக்கு. ஸோ இதை நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். ஓபன் பண்ணா ப்ராடக்ட் அண்ட் நமக்கு வந்து ஒரு பேப்பர் தராங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் இருக்கு அண்ட் இன்கிரீடியன்ட் லிஸ்ட் எல்லாம் இதுக்குள்ளேயே இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதா இதெல்லாம் தராங்க. அதுக்கப்புறமா வந்து இதுல நம்மளுக்கு ப்ரொனன்சியேஷன் கரெக்டா பண்றேனான்னு தெரியல. ஸோ ஓட்டோனெக்ஸ் அப்படின்ற ஒரு இன்கிரீடியன்ட், அதுக்கப்புறம் கோஜிக் ஆசிட், டெப்பலாமிட்டால் அப்படின்ற இன்கிரீடியன்ட், அதுக்கப்புறம் ஏர் ப்ரூன், அதுக்கப்புறமா வந்து மெல்பெரி எக்ஸ்ட்ராக்ட். மெல்பெரி வந்து ஒரு பெரி வகையை சேர்ந்தது. ஸோ அதோட எக்ஸ்ட்ராக்ட், அதுக்கப்புறம் விட்டமின் இ, ஐகோலன் ஜெல் இதெல்லாம் கலக்குறாங்க. ஸோ இதுல எல்லா இன்கிரீடியன்ட்டுமே நமக்கு நல்லது. முக்கியமா இதுல வந்து கோஜிக் ஆசிட் கலக்கிறதுனால தான் நமக்கு கோவிட் வித் ஜெல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து கோஜிக் ஆசிட் ஜெல், அந்த மாதிரி கோஜிக் ஆசிட் சீரம்லாம் யூஸ் பண்றோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு நமக்கு ஃபார்மசியில கிடைக்கக்கூடிய ஒரு க்ரீம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபார்மசிலையும் கிடைக்கும், அமேசான்லயும் கிடைக்கும். நான் அமேசான்ல தான் வாங்கினேன். ஸோ இந்த இன்கிரீடியன்ட்லாம் இருக்கு. அவ்வளவா ஆஷா இருக்காத இன்கிரீடியன்ட் தான் இதுல எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி இப்போ நான் ஹேண்ட்ஸ்ல அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ நான் ஆல்ரெடி இவ்வளோ காலி பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரியுதா? ஸோ வரவே மாத்த ப்ராடக்ட் அந்த அளவுக்கு நான் காலி பண்ணிட்டேன். கொஞ்சமா எடுத்துக்கோங்க. கொஞ்சமா எடுத்துட்டு ஒரு க்ரீம் ஸ்ட்ரெச்சர் மாதிரி இருக்கு பாருங்க, நமக்கு வந்து குயிக்கா பிளெண்ட் ஆயிடுது. ஸோ இதுல தெரியுதா? ஸோ இதுல டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு குயிக்கா பிளெண்ட் ஆயிடுது அண்ட் லைட்டா ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு. அது கூட மைல்டா தான் இருக்கு. ஸோ இது ஒரு ஃபார்மசி இன்கிரீடியன்ட். இதை மோஸ்ட்லி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வருது அந்த மாதிரினா இதை நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸ்லாம் இங்க வாயை சுத்தி சில பேருக்கு கருப்பா இருக்கும், இங்கெல்லாம் ஒரே இந்த டார்க் ஸ்பாட்ஸ் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து இந்த கரும்படுதல் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் நிறைய இருக்கும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும், இங்கெல்லாம் வந்து ரொம்ப டார்க் சர்க்கிள்லாம் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஃபோர்ஹெட்லாம் ரொம்ப டார்க்கா பிளாக்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒன்ஸ் அது போயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ நம்ம ரெகுலரா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கான தேவை முடிஞ்சதுன்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம். ஸோ அதான் இந்த க்ரீமோட மீனிங். ஸோ ஆல்ரெடி நம்ம கிளைகோசிக்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்குறோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் ஒரு க்ரீம். ஸோ அந்த அளவுக்கு இது ஒயிட்டனிங் பண்ணாது அண்ட் லிட்டில் பிட்டா ஒரு ஸ்கின் லைட்டனிங் அண்ட் ஒயிட்னிங் பண்ணும். ஸோ இதுல ஒயிட்னிங் இன்கிரீடியன்ட்டும் சேர்த்துருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா கெமிக்கல் பேஸ்ல தான் இருக்கு. ஸோ கெமிக்கல் பேஸ்னா ஃபார்மசி கெமிக்கல் பேஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஒயிட்னிங் இன்கிரீடியன்ட்லாம் ஒரு சல்டல்டா தான் இருக்கும். ஸோ நம்ம தைரியமா யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்களே, எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தானே ஒரு டவுட். ஸோ இப்போ நான் ஆர்டர் சொல்றேன், இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும், டோனர் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் சீரம் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைன்னா சில பேர் ஃபேஸ் வாஷ், டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவாங்களா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபேஸ் வாஷ், டோனருக்கு பதில் சீரம் ஆர் எசன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமா சன்ஸ்கிரீன், அதுக்கப்புறம் கேர்ள்ஸா இருந்தா மேக்கப் போடுவாங்க, பாய்ஸா இருந்தா போடாம ஏதாவது பவுடர் போட்டுப்பாங்க, இல்லைன்னா நார்மலா விட்டுவாங்க. ஸோ இதுதான் இதோட அல்காரிதமே. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க வேற எதுவும் க்ரீம் இதை யூஸ் பண்ணும்போது பண்ண வேண்டாம். சப்போஸ் நீங்க வேற ஏதாவது பிம்பிளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற க்ரீம் இல்ல வேற ஏதாவது க்ரீம், இதுவே பிம்பிள் சரியாயிடும், அதையும் மீறி நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இதை வந்து நம்ம நைட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நார்மலாவே இதை நைட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதே நம்ம ஏதோ பிம்பிள் க்ரீம் எடுக்கிறோம் அந்த மாதிரினா நம்ம வந்து ஒரு வாட்டி ஈவினிங் வந்து
நம்ம என்ன க்ரீம் போடுறோமோ அதை போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு ஈவினிங் மேல கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து நைட் இருக்கும் பார்த்தீங்களா, நைட் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க, டோனர் அப்ளை பண்ணிடுங்க, ஆர் சீரம் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு நடுவுல இதை போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு இது பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஃபைனலா நீங்க மாய்ஸ்சரைசர் போடுங்க. ஸோ அதனால இது 3 தான். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபைனலா நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டு கவர் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ எப்பயுமே எப்படி லேயர் பண்றது நமக்கு தெரியலன்னா நான் ஒரு குட்டி டிப்ஸ் சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி லேயர் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி வாட்டர் கன்சிஸ்டன்ஸ்ல தண்ணி மாதிரி சீரம் அது இதுன்னு இருக்குல்ல டோனர், அதெல்லாம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அப்ளை பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இல்ல ஹெவி கிரீம்லாம் நம்ம வந்து அடுத்து லாஸ்டா போடணும். ஹெவி கிரீம்லாம் லாஸ்டா போடணும், லைட் வெயிட்டட் கிரீம்லாம் ஃபர்ஸ்டே போடணும். ஸோ இது ஒரு குட்டி டிப், நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நான் இப்போ ஃபேஸ்ல அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ நான் ஆல்ரெடி கொஞ்சம் காலி பண்ணிட்டேன்னா ஸோ அதனால வரமாட்டேங்குது. என்னோட பிம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெய்ந்தது. பிம்பிள்ஸ் வந்து நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டேன். ஸோ அந்த பிம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் பேருக்கு ஸோ அங்கங்க கொஞ்சம் அன்ஈவனா இருந்தது. ஸோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கம்மியாயிருக்கு. மற்றபடி எனக்கு ஸ்கின் ஒயிட்னிங்லாம் அவ்வளவா ஆகல. ஸோ நான் அதை சொல்லிடுறேன். ஸோ ஃபேஸ்ல வந்து நான் இப்போ வந்து மேக்கப்லாம் எதுவும் போடல. ஸோ அதுல தான் நான் வந்து அப்ளை பண்றேன். நைட் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. நைட் இதை அப்ளை பண்ணிட்டு மார்னிங் சன்ஸ்கிரீன் கண்டிப்பா போடணும். போடாம மட்டும் போயிடாதீங்க, ஸ்கின்னே வந்து ஸ்பாயில் ஆயிடும். நீங்க எந்த ஒரு ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணாலுமே நம்ம வந்து மார்னிங் சன்ஸ்கிரீன் போட்டாதான் நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம போடுறதே வேஸ்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டடா அண்ட் ஒரு சாஃப்ட் அண்ட் சில்கியா இருக்கு பாருங்க ஸ்கின். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ அவ்வளோதான், அப்ளை பண்ணதே தெரியல. அண்ட் லைட்டா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சர் வருது நமக்கு. ஸோ இந்த மாதிரி லைட் வெயிட்டடா தான் இருக்கு. ஸோ நான் இதை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன யூஸ் பண்ணணும், எது எதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சும் சொல்லிட்டேன். நான் வந்து 50 கிராம் ப்ராடக்ட் நமக்கு கம்மியாக தான் ப்ராடக்ட் தராங்க. 50 கிராம் ப்ராடக்ட் வந்து நமக்கு 376 ருபீஸ்க்கு தராங்க. நீங்க பக்கத்துல இருக்க ஃபார்மசிலையும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா அமேசான்லயும் வாங்கிக்கலாம். நான் வந்து அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் இருக்கு. நீங்க வந்து ஒரு வாட்டி வேணும்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். பேட்ச் டெஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சமா க்ரீம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எதுவுமே இப்ப நம்ம இது இல்லை, எதுவுமே பேட்ச் டெஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சமா க்ரீமோ இல்ல சீரம் எதுனாலுமே நம்ம எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 24 ஹவர்ஸ், நம்ம 24 ஹவர்ஸ்னா ஒரு நாள் அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டு அந்த இடத்துல உங்களுக்கு இச்சிங், பர்னிங், ஒரு மாதிரியா சொரியாயி ரெட் ஆயிடுச்சு, ரொம்ப எரியுது, அந்த மாதிரி இருந்தா நீங்க வாஷ் பண்ணிடுங்க. அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ராடக்ட் இல்லை, எந்த ப்ராடக்ட்டுமே இந்த டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் வேற என்ன வீடியோ பண்ணணும், வேற ஏதாவது ப்ராடக்ட் பத்தி தெரியணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் இன்றைக்கு தான் வீடியோ போடுவேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ பை.